அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல் 447. இன்று எல்லா நபர்களும் மேராஜ் என்ற ஒரு இரவை பற்றி பேசிக்கொள்வதால் அதை பற்றி இன்று ஒரு தகவலில் மேராஜ் என்ற இந்நிகழ்வு எப்போது நடந்தது என்பதில் ஏராளமான அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. என்று நடந்தது, எப்போது நடந்தது என்பதை பற்றி நாம் யோசிக்காமல் உண்மையாக நடந்த அந்த நிகழ்வை பற்றி நாம் இன்று அறிந்து கொள்வது அவசியமானது. மேராஜ் என்றால் என்ன? ஹதரத் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மேராஜ் என்ற வார்த்தைக்கு ஏணி என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விண் உலகத்திற்கு அழைத்துச் சென்று அங்கேயும் வசிக்கக்கூடிய மனிதர்கள், சுவர்க்கம், நரகம், அங்கு ஓடக்கூடிய நதிகள், வியக்கத்தக்க பல நிகழ்வுகளை ஜிப்ரீல் அலைஹிவஸ்ஸலாம் அவர்களின் வாயிலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மேராஜ் என்ற இந்த பயணத்தில்தான் தொழுகையை நேரடியாகவே சென்று அல்லாஹ்விடத்தில் வாங்கி வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பயணத்தை எங்கிருந்து தொடங்கினார்கள் என்றால், புனிதமான காபாவில் இருந்து ஃபுராக் என்ற வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியின் மூலம் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். நேரடியாக ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் இந்த பள்ளிவாசல் அங்கே அழைத்து செல்லப்பட்டு அவர்களுடைய இந்த வாகனத்தை அப்பள்ளியினுடைய கதவுகளில் கட்டி வைத்து ஏற்கனவே மரணித்து போன நபிமார்கள் அத்தனை நபர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்தான். அவர்களுக்கு நம்மளின் தலைவர், இறுதி தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நடத்தியதற்கு பிறகு மீண்டும் ஒவ்வொரு வானத்துக்கும் அனுமதி கேட்டு அவைகள் திறக்கப்பட்டு இறுதியில் 7 வானத்திற்கு அப்பால் சிதரத்துல் முன்தஹா என்ற இடம் வரைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்குதான் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகை உன் சமூகம் மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை வாங்கி வரும்போது நபி மூசா அலைஹி வஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹி வஸலாம் அவர்கள் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று முகம்மது நபியிடத்தில் கேட்க, அதற்கு முகம்மது நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகம்மது நபியிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் திரும்பி சென்று உங்களது இறைவனிடத்தில் இதை குறைக்க சொல்லுங்கள் என்றார்கள். இந்த ஆலோசனைகளை கேட்டு கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் போய், ரப்பே, 50 நேர தொழுகையை குறைக்க வேண்டும் என்று கேட்க, அது 40ஆக ஆனது. மீண்டும் ஒரு தடவை குறைக்க அது 30ஆக ஆக ஒவ்வொரு தடவையும் சென்று போய் அல்லாஹ்விடத்தில் கேட்டு இறுதியில் 5ஆகி போனது. அப்போதும் மூசா அலைஹி வஸலாம் அவர்கள், இதை கூட உன் சமூக மக்கள் நிறைவேற்ற மாட்டார்கள், இந்த 5 நேர தொழுகைகளையும் நீங்கள் குறைக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்லும்போதுதான், இதற்கு மேலேயும் நான் அல்லாஹ்விடத்தில் போய் சென்று குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன், இனி நான் போக மாட்டேன், இந்த கடமையை நானும் என்னை சார்ந்திருக்கிற சகோதரர்களையும் செய்வதற்கு வலியுறுத்துவேன்
என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். அப்போது ரப்புல் ஆலமீன் இவர்களை அழைத்து, நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான் என்ற செய்தி ரஹீக்குல் மக்தூம் என்ற கிதாபில் இடம்பெற்றுள்ளது. நபியவர்களின் இருதயம் இப்பயணத்தில் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளன. இப்பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வான் உலகத்தில் பல நிகழ்வுகளை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலும் மதுவும் அந்த உலகத்தில் வானத்தில் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு நீங்கள் இயற்கை நெருக்கி வழிகாட்டப்பட்டீர்கள். நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தினர் அதிகம் நபர்கள் வழிகட்டிருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. சிதறத்துல் முன்தஹாவின் மேலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை முகமது நபி அவர்கள் பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல், அதாவது நைல் நதி, ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. மற்ற உள்ரங்கமான 2 ஆறுகள் சுவர்க்கத்தில் உள்ள ஆறுகளாகும். நீல், ஃபுராத் நதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள். நரகத்தின் காவலாளியையும் முகம்மது நபி அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் சிரிப்பதே இல்லை. முக மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவர்களிடம் காண முடியாத ஒன்றாக உள்ளது. அந்த நரகத்தினுடைய பாதுகாவலருடைய பெயர் மாலிக் என்றார்கள். மேலும் சுவர்க்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அங்கிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் பூமிக்கு வந்து தன்னுடைய சகாக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.